கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எத்துணை அருமையானவை, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். மீண்டும் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அன்புக்குரியவர்களே, அநேக காரியங்களே சில மன உளைச்சல் போராட்டம் வந்தால் யாராவது நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரிடத்துல சென்று அமர்ந்து அவரிடத்துல ஆலோசனை பெறுவது வழக்கம். அந்த ஆலோசனை நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒன்றாக அது காணப்படும். ஆலோசனை கொடுத்தவர் தன்னை குறித்து ஒரு மேட்டிமையாய் அவர் யோசிப்பது உண்டு. திரும்பமாக நாம் அவரை பார்க்கும் பொழுது இவரிடம் போய் ஆலோசனை கேட்டோம் என்று சொல்லி யோசிக்கிற நிலைகளும் உண்டு. ஆனால் என் தேவனாகிய கடவுள் மனிதனை படைத்தவர், மனிதனுடைய வாழ்வின் மேல் அக்கறை உள்ளவர். அவர் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் நேர்த்தியானவர்கள். ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தவர் ஆதாமிடத்துல, நான் இதை வைத்திருக்கிறேன், நீ இதை மட்டும் தொடாதே என்று சொல்லுகிறார். இதை மட்டும் தொடாதே என்று சொல்லுகிறார். நோவாவை ஆண்டவர் நீதிமானாய் கண்ட பொழுது, உத்தமனாய் கண்ட பொழுது அவனை மட்டும் பிரித்தெடுக்க அவர் சித்தம் கொண்டார். ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாமை அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையின் காலங்களை கட்டுகிறதுல அவருடைய அக்கறை இஸ் கைடன்ஸ், காட்ஸ் கைடன்ஸ். இறைவனுடைய ஆலோசனை எத்துணை அருமையானவைகள். ஒவ்வொரு தீர்க்கருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு இறை பக்தியாளுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற நன்மைகள், செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உண்டு. அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் நடத்தின விதங்களை மகிமைப்படுத்துகிறவனாக, அவரை மேன்மை பாராட்டுகிறவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அவன் ஆண்டவரை சரியாய் புரிந்தபடியினாலே சங்கீதம் 23 அவரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். என் வாழ்க்கையை குறைவற்றதாய் மாற்றுகிறார் என்று சொல்லுகிறான். மரண இருள் வந்தாலும் நான் அதற்கு பயப்பட போவதில்லை என்று சொல்லுகிறான். நம்பிக்கையோடு கூட அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனுடைய ஆழத்தை புரிந்தவனாய், இறை ஆசையை பெற்றவனாய் அவன் காணப்படுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசியினால அவன் செய்த தவறு அவனுக்கு சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுது மனம் வருந்தினவனாக, நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்ணீர் விடுவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கும் கூட இறை ஆலோசனை வரும் பொழுது, இறைவனுடைய நடத்துதல் வரும்பொழுது, இறைவனுடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கும் பொழுது மேன்மையான காரியங்களை காண முடியும். சங்கீதம் 32 சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும் பொழுது, உம்மது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் என்பதை வெளியே காட்டுகிறான். நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லி புலம்புகிறான். என் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டவன், ஆண்டவருடைய ஆலோசனையில் நடக்க விரும்பினவன் மேன்மையான காரியங்களை காண்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகிறான். இன்றைக்கும் விசுவாச கூட்டத்தாராக வாழ்கிற நீங்களும் நானும் இறைவனுடைய மகிமையை பெற வேண்டும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தேட வேண்டும், இறைவனுடைய ஆலோசனை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, உம்முடைய கண்ணை என் மேல் வையும் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை தாரும் சாமி. இந்த நாளில, இனி வரும் காலங்களில் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு போதியும் என்று சொல்லும் பொழுது, ஆலோசனை கர்த்தர் அவருடைய ஆலோசனையை கொடுத்து நம்மை தாங்குவார் என்பதில் மாற்றமில்லை. உலக வாழ்க்கையில மனிதனுடைய ஆலோசனையை காட்டிலும் இறை ஆலோசனை அத்தியாவசியமானது. அந்த ஆலோசனையை பெற்று வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனைகளே குறைவற்றவராகிய நீர் உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அந்த ஆலோசனையின் மேன்மைகளை நாங்கள் காணும் பொழுது, என் தேவனுக்கு போதுமானவர் என்று சொல்லி உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தி வாழ உதவிச்சு உடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் நடத்தட்டு. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.